வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற இந்த சேமியா கிச்சடி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சேமியா கிச்சடி பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிச்சடி வந்து அப்படி கெட்டியாக சேமியா உதிரியாக வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேமியா கிச்சடிக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா தண்ணியோட அளவு. இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டினா, ஒரு கப்பு சேமியா எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு கப்பு சேமியாவுக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது அந்த சேமியா குக் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா உதிரியாக வரும். அது மட்டும் இல்லை, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் சோம்பு, பட்டை, லவங்க, ஏலக்காய்லாம் போட்டிருப்போம். நல்லா வாசனையாக இருக்கும். சில பேர் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுவாங்க. கண்டிப்பாக கிச்சடியில் வந்து இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போடவே கூடாது. ஏன் கேட்டினா, உப்புமா வேறு, இந்த கிச்சடி வேறு. ஸோ இந்த கிச்சடி பண்ணும்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற இந்த தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணுறது நான் அதுவும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சடிக்கு வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சேமியா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 250 கிராம், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சேமியா கிச்சடிக்கு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த சேமியா வறுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த சேமியா வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கிறது எதுக்காக வறுக்கிறதுன்னா, இந்த சேமியா கிச்சடி நீங்கள் பண்ணும்போது ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி கடையில் வந்து வறுத்த சேமியா கிடைக்குது, நீங்கள் வேணால் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே சேமியா வறுக்கும் போது ரொம்ப அதிகமான ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணும்போது கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு தட்டை எடுத்து மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு இந்த கிச்சடி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய். இந்த இடத்துல தாளிப்பு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ரவையோ இல்லை சேமியா யூஸ் பண்ணுற உப்புமாக்கு வந்து நீங்கள் கடுகு, சீரகம் அப்படி போட்டுருப்பீங்க. ஆனால் கிச்சடிக்கு வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பாக போட்டுருணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் நான் சொன்ன குவான்டிட்டி 2 வெங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 2 வெங்காயத்தை நீங்கள் நார்மலாக வீட்டில் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி இதில் போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயத்தை வதக்கிற பக்கம் என்னங்கன்னா, ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஏங்கிட்டுனா இந்த வெங்காயம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு அந்த வெங்காயத்தோடு நீங்கள் சேமியா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக 2 நிமிஷம் வதக்குறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்ல வாசனை வரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். இந்த தக்காளி பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், பொடிசாக கட் பண்ணி போடல. ஏன்னா தக்காளி கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த தக்காளியை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாய் காரம் அந்த சேமியாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த முழு கரம் மசாலா ஃப்ளேவரோட கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி தக்காளியை முழுசாக கட் பண்ணி போடுறோம். ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அதிகபட்சம் இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் முடிச்சலாம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. தேவைப்பட்டால் புதினா 1-2 போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த வெங்காயம் தக்காளியில் முழுசாக இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சேமியா எந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ, அதாவது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணுங்க தண்ணி. 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு கரெக்டான அளவு. கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் அந்த சேமியா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேமியா போட போகிறோம். இந்த சேமியா போட்ட பிறகு அப்படியே விட்டுறாதீங்க, உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா அந்த தண்ணி கொதிக்க கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். போட்ட பிறகு அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும். அந்த சேமியா வெந்து வர டைமில் அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணணும். அது என்ன ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்குமே ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வேகணும். அதனால் தம் போடுற அளவுக்கு பக்குவமாக வந்து நீங்கள் நல்லா ஒரே ஈவனாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து கரெக்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வெந்தால் இந்த மாதிரி சேமியா கிச்சடி ரெடி ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இந்த சேமியா கிச்சடி எப்படி இருக்குது, அப்படி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி உதிரியாக கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு நம்ம போடுறோம். ஆப்ஷன் உங்களுக்கு வேணால் நீங்கள் போடலாம். இந்த தாளிப்போட போட்டு நான் மிக்ஸ் பண்ணல. எதுக்காகன்னா அந்த முந்திரி பருப்பு நல்லா முறுமுறுன்னு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிப்பு போடும்போது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். சரிங்களா, இது ஒரு ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உதிரியாக ஒரு சூப்பரான ஸ்டைலில் சேமியா கிச்சடி கொடுத்துருக்கேன். இதோட நம்ம ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற இந்த தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற தேங்காய் சட்னி எப்படி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சேமியா கிச்சடி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்போ தான் தேங்காய் சட்னி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பத்தை 4 ஸ்லைஸ், சின்ன வெங்காயம் 3 நம்பர், உடச்ச கடலை 1.5 to 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், மெலிசான இஞ்சி 1 ஸ்லைஸ், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 to 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கோகனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து வீட்டில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அதுதான் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன். இந்த சட்னி அரைக்கும் போது கரெக்டான ரேஷியோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பத்தை மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணால் வேலை இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் திருவில் இருக்குல்ல, திருவில் வச்சு நல்லா திருவிட்டிங்கன்னா வெறும் அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் கிடைக்கும், ஓடு கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு 3 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா திருப்பி காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். 1 பச்சை மிளகாய். காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதில் உடச்ச கடலை, இந்த உடச்ச கடலை நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா புளி ஒரு சின்ன துண்டு போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அந்த வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக கடித்து சாப்பிடும்போது அது காரத்தன்மை தெரியும்ல, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புளி இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னென்னா ஒரு 95% அளவுக்கு அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 95% அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டல்லாம் போனால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கௌரி நிவாஸ், சரவணா பவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போட மாட்டாங்க. அதனால் தாளிப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சுட தோசை இட்லியோட சாப்பிட்டா அடடா மறக்கவே மாட்டீங்க.
இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.